வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இது எல்லார் வாழ்க்கையிலையும் வருங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் எல்லாருமே ஆயிடுவாங்க. ஸோ இது பெரியவங்களுக்கு, அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பெரியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க அல்லது டென்ஷனில் இருக்கிறாங்க, தான் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களாலேயே அதை உணர்ந்து கொள்ள முடியும். என்னென்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்து டிப்ரெஷன் ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், அல்லது ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம், அல்லது ஃபைனான்ஷியலாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கலாம். ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்களா அல்லது நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களாலேயே உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் குழந்தைகள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5 முதல் 12 வயதில் உள்ள குழந்தைகள் உங்களுக்கும் ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் கண்டிப்பாக வருங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளால் தான் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே உணர்ந்து கொள்ள முடியாது. அது அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. ஸோ இதை ஒரு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் அல்லது நீங்கள் ஒரு டீச்சர்ஸாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ரிலேட்டிவாக இருக்கலாம் குழந்தைகள், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருக்கலாம். குழந்தைகளுக்குன்னே ஒரு சில அறிகுறிகள் இருக்குது. இந்த அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களும் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டு அதற்குண்டான சொல்யூஷன், அதுக்குண்டான வழிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைகள் இந்த மன அழுத்தத்திலிருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இது என்ன அறிகுறிகள், அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ முதல் அறிகுறியே என்னன்னு பார்த்தீங்கன்னா பசியின்மை. அதாவது குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க, என்ன வெளியில் போகிறவங்க, விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் நல்லா பசி எடுக்கும். இந்த பசியில் பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டின் அளவிலே ஆகட்டும், அல்லது எப்போவுமே பசி இல்லை அப்படின்னு உணவு மேலேயே ஒரு வெறுப்பை காட்ட ஆரம்பிப்பார்கள். அதே மாதிரி அந்த டைமிங்ஸும், அவங்க சாப்பிடக்கூடிய டைமிங்ஸும் ரொம்ப மாறுபடும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் மன அழுத்தத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். ஸோ இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு செல்ல மறுத்தல். அதாவது குழந்தைகளுக்கு பொதுவாக பள்ளிக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது ஒரு 6-7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள். ஏன்னா அங்கே விளையாட்டுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த நண்பர்களோட விளையாடுவதை ரொம்ப மகிழ்வாக எடுத்துக்கொள்வார்கள். சின்ன குழந்தைகள் முதல்ல எல்கேஜிலேயோ யூகேஜிலேயோ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் அழுகும். அவங்க இந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 7th 8th 10th இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கண்டிப்பாக பள்ளிக்கு போவதை விரும்புவார்கள். திடீரென்று பள்ளிக்கு போவதை விரும்பவில்லை என்றால் ஏதோ ஒரு காரணம், அவர்கள் மன அழுத்தத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரணங்கள் பலவாக இருக்கலாம். ஒன்று அவங்களுடைய டீச்சர்ஸ், அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அல்லது நிறைய திட்டியிருப்பாங்க எல்லாத்து முன்னாடியும், அல்லது சக மாணவர்களிடத்தில், அதாவது அவங்க நண்பர்களிடத்தில் கூட ஒரு சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இன்று ஸ்கூலுக்கு போவதை மறுத்தார்கள் அல்லது வெறுத்தார்கள் அப்படின்னா மன அழுத்தத்தில் உள்ளார்கள். நீங்கள் அதற்குண்டான காரணத்தை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி. குழந்தைகள் திடீர்னு அடிக்கடி தலைவலி ஏற்படுகிறது, தினசரி தலைவலி அவங்களுக்கு வருது அப்படின்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் முதல்ல அவங்க டெஸ்ட் பண்ணணும். இதற்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த தூக்கமின்மையாலும் மன அழுத்தத்தினாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸினாலையும் அடிக்கடி தலைவலி வருவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ், சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டாக்டர்ஸ் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டீங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அடிக்கடி தலை வலிக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதற்குண்டான காரணத்தை உடனடியாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி மாதிரி தான் வயிற்று வலி. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு
பசியால் வந்து வலி ஏற்படுகிறதா அல்லது வந்து ஒரு மன அழுத்தத்தால் வந்து வலி, அதாவது வயிற்று வலி ஏற்படுகிறதா அப்படின்னு வந்து அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியாது. அதனால் அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாலும் இதற்கும் வந்து மன அழுத்தம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். கரெக்டான காரணத்தை வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரீசன், அதாவது முதல்ல வந்து டயக்னிஸ் மெத்தட் தான். முதல்ல வந்து அந்த குழந்தைகள்கிட்ட வந்து மனம் விட்டு பேசணும். பெற்றோர்கள் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பொருள் தேடி வந்து ஒரு வகையில் ஓடிட்டே இருக்கிறோம். இந்த பொருள் தேடுறதையும் விட்டுட்டு உங்கள் குழந்தைகளிடத்தில் கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் வந்து என்ன நடக்குது, அவங்க அதாவது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க. நீங்கள் பேசுகிறத விட அவங்கள அதிகமாக பேச விடுங்க. ஸோ அவங்க பேசும்பொழுது தான் வந்து அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க ஒரு வேளை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்கான அந்த ஒரு வழியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பேசுகிறத விட உங்கள் குழந்தைகளை பேச விடுங்க. அவங்க பேசும்பொழுது காது கொடுத்து கேளுங்கள். எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு இருக்குது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா விளையாட்டு. படிப்பு மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு வந்து வேறு ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் கவனத்தை செலுத்த வைக்கணும். அது என்ன ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். அவங்க நல்லா அவங்களுடைய திறமைகளை உணர்ந்து கொண்டு நல்லா பாடுறவங்களாக இருக்கலாம், நல்லா டான்ஸ் ஆடுறவங்களாக இருக்கலாம், நல்லா கிரிக்கெட் விளையாடுறவங்களாக இருக்கலாம், ஃபுட்பால் விளையாடுறவங்களாக இருக்கலாம், அல்லது வந்து சைக்கிள் நல்லா ஓட்டுறவங்களாக இருக்கலாம், நீச்சல் அடிக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸில் அவங்கள ஈடுபடுத்தணும். அதில் குறிப்பாக வந்து யோகா, பிராணாயாமம். இந்த யோகாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மனதில் இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து மிகுதியாக இருக்கிறது. யோகாவை வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை செய்ய வைங்க. பிராணாயாமாவும் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, குழந்தைகளின் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வந்து மிக நல்ல முறையில் வந்து உதவி செய்யும். பிராணாயாமம் செய்ய வைங்க. மெடிடேஷன் குழந்தைகளுக்கு வந்து புரியாது. மெடிடேஷன் அதோடைய பலன்கள் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு, ஒரு கோயில்களுக்கோ அல்லது வந்து ஒரு மத வழிபாட்டு தலங்களுக்கோ எங்கேயாவது வந்து ஒரு ஆசிரமங்களுக்கோ கூட்டி சென்று ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து அவங்கள சும்மா உட்கார வச்சு அவங்களுடைய மூச்சை கவனிக்க வைங்க. மூச்சை கவனிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய தீர்வாகும். அது ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். மூச்சை கவனிச்சுட்டு நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க படித்தாங்கன்னாவே அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மிக நல்ல முறையில் அவங்க மனசில் வந்து பதியும். ஸோ இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள், அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்டர்னலாக வந்து வெளியில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கிடைக்குமோ இந்த மாதிரிலாம் அவங்களுடைய கவனத்தை செலுத்த வைங்க. இந்த மன அழுத்தத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான். நிறைய குழந்தைகள் இன்றைக்கி செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட வந்து பலவிதமான கேம்ஸ்லாம் வந்து வெறும் செல்ஃபோன்லேயே ஆடுறாங்க. கேம்ஸ் ஆடுறதுலேயும் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து ஏற்பட்டிருப்பாங்க. ஸோ இதையும் கவனிங்க. அதிக நேரம் உங்கள் குழந்தைகள் வந்து யார்கிட்டையும் பேசாமல் செல்ஃபோன்லேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளை வந்து கவனித்து கொள்ளுங்கள். அவங்களுடைய மன அழுத்தத்தை கவனித்து கொள்ளுங்கள். அதை கவனித்து அதற்குண்டான தீர்வும் உங்களிடத்திலேயே இருக்கிறது. ஆனால் நேரத்தில் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அல்லது வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளர்களாக ஒரு நல்ல சிட்டிசன், நல்ல குடிமகனாவது ஆவார்கள் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லாருக்குமே வந்து இது தேவைப்படும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.